நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். நம்ம எல்லாரும் விசுவாச அறிக்கை சொல்லுவோமா? தேவனுக்கு நேராய் தேவனுடைய வார்த்தையை உயர்த்துவோம். நாம் சொல்லுகிற விசுவாச அறிக்கையை சொல்லுங்க. இந்த வேதாகமும் இங்கே ஒரு உற்சாகமே காணாம, இந்த வேதாகமும் என்னுடையது, இந்த வேதாகமும் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள் தான் நான். என்னையா சொல்லுது? போலீஸ்காரன் கேட்டா நம்மள என்ன சொல்லுவான்? ஆபீஸ்ல கேட்டா நம்மள என்ன சொல்லுவான்? இந்த வேதாகம் நம்மள என்ன சொல்லுது? இந்த வேதாகமும் எனக்கு என்னெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் எனக்கு உண்டு. எந்த வேதாகமும் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே என்னால் செய்ய முடியும். இன்றைக்கு என்னுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திறந்திருக்கிறது. நான் தேவனுடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். யார் நீதிமான்? யார் நீதிமான்? கேள்வி, சீக்கிரம் சொல்லுங்க. என்னங்க? நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். இயேசுவின் இரத்தத்தினாலே யாரெல்லாம் கழுவப்பட்டிருக்கிறோமோ, யாருடைய பாவங்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே நீக்கப்பட்டது என்ற ஒரு விசுவாசம் இருக்கிறதோ, யாரெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலாகி தேவனுடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள் எல்லாருமே நீதிமான். ஆமென். என்ன பிரதர், உங்களதான் நீதிமான் தானே? நீங்க நீதிமானா? உங்களை தான் சொல்றேன். பேர் என்ன? உங்களை தான் பிரதர். இவரை பிரபாகரன், பிரபாகரன் நீதிமான் தானா? ஆமென், ஆமென் தானே? ரைட். எல்லாரையும் பார்த்து பார்த்து கேட்க போறேன் இப்போ வரிசையா. நீதிமானா, நீதிமானா, நீதிமானான்னு சொல்லி. நீதிமானாமா நீங்க? பிபிடி நீதிமான் தானா? பிபிடி, பிஎஃப்டி எல்லாம் பட்டதாரிகள் தான் இங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சரி, நீதிமான் தானே நீங்க? சொல்ல மாட்டேங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. ஆமென். சத்தம் போட்டு சொல்லணும். நீதிமான் தானே? சாட்சி சொன்னீங்களே, அழுதுட்டு சொன்னீங்களே, நீதிமான் தானே? நீதிமானுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழியக்கூடாது. நமக்காய், நமக்காய், நம்முடைய குடும்பத்திற்காய் நமக்காய் கண்ணீர் வழியவே கூடாது. ஒரு ராஜாவும் அரியாசனத்திலே உட்கார்ந்து இருந்து கொண்டு அழக்கூடாது. சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ராஜா அழுதாங்கன்னா ராஜாவான். நீயும் நானும் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள், ராஜா வீட்டு பிள்ளைகள். ஒரு காலம் அழக்கூடாது. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்களை ரொம்ப அதிகமாக சொல்லி கொடுத்துக்கிறேன் நான். அடுத்தவங்களுக்காக அழுங்க. அவன் ரட்சிக்கப்படலையே, அவன் இப்படி இருக்கிறானே, அப்படி இருக்கிறானே, அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, அழுங்க. உங்களுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய் அழவே வேண்டியதில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அழுது முடித்து விட்டார். நமக்காய் அழுது முடித்து விட்டார். அல்லேலூயா. இனி நமக்கு வெற்றிதான். அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னால் தான் அழுன்னு சொன்னாரு. சிலுவைக்கு போனதுக்காக அவரே அழுது முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. ரைட், ஸ்தோத்திரம். நம் தேவன் பெரியவர். அதனால நாம் எல்லாரும் நீதிமான். நீதிமான்கள் கரங்களை தட்டுவோமா? கை யார் தட்டலன்னு பார்ப்பேன் நான். கை தட்டாதால நீதிமான் இல்லை. ஆமென். ரைட். இந்த பட்டம் இலவசமாய் கிடைத்திருக்கிற பட்டம் உங்களுக்கு. பட்டம் வாங்குறது கஷ்டம் தான் இல்ல பிரதர்? அவன் பிஇ, எம்பிபிஎஸ் பட்டம் வாங்கிறதுக்கு, பிஎஃப்டி பட்டம் வாங்கிறதுக்கு என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க பாவம். ராத்திரி பகலா உட்காந்து படிச்சு என்னமோ பண்ணி பணம் கொடுத்து, பிஎஃப்டிக்கு பணம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். சோதரன்.
ஆக இப்படியாய் பட்டம் வாங்குவதற்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பட்டம் வாங்கி இருக்கிறாங்க. நீதிமான் என்ற பட்டம் எப்படி கிடைச்சிருக்குது? செந்தில்குமார் பிரதர், இலவசமாய் கிடைத்திருக்கிறது. உட்காருங்க. இலவசமாய் ஒரு பட்டம் கிடைக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய பட்டம் பாருங்க. அதனாலதான் இலவசமாய் அந்த பட்டம் கிடைக்கிறதுல மதிக்கிறது இல்லை நிறைய பேர். தெரியுமா உங்களுக்கு? சில காரியம் இலவசமா கிடைச்சதுனால மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த இலவசமாய் கிடைக்கிற காரியத்துல வரக்கூடிய பெரிய மகிமை என்ன என்று புரியல நம்ம ஆட்களுக்கெல்லாம். இந்த பட்டம் எதற்கு கொடுக்கப்படுகிறது தெரியுமா? நீ நீதிமானா இருக்கிறாய் என்பதால் உனக்கு நீதிமான் என்ற பட்டம் அல்ல. நீ நீதிமானா இருக்கிறாய் என்பதனால நீதிமான் என்ற பட்டம் அல்ல. நீ நீதிமானா இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பட்டம். வித்தியாசமா இருக்குல்ல? இது நம் தேவன் செய்கிற காரியங்கள்லாம் வித்தியாசமா தான் இருக்கும். நிறைய பேர் என்னன்னா இன்ஜினியர் ஆனா தான் இன்ஜினியர் பட்டம் கொடுப்பான், இல்லமா டாக்டர் ஆனா தான் உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துக்கிறான்ல. ஆனா நம் தேவன் அப்படி இல்லை. நீ நீதிமான் ஆனா தான் உனக்கு நீதிமான்கிற பட்டம்லாம் கிடையாது. முதல்ல பட்டத்தை கொடுத்துருவாரு, அதுக்கப்புறம் நீ நீதிமான் மாதிரி நடக்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆக நீதிமான் என்ற ஒரு பட்டம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நீ நீதிமான் என்பதற்காக அல்ல, நீ நீதிமானாய் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். வேதம் சொல்லுகிறது, நீதிமானாகிய நீயும் நானும் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். 7 என்றால் அது ஒரு முழுமையை காட்டுகிறது. முழுமை சரிதானா? தேவன் உலகத்தை படைத்தார். படைச்சு முடிச்சு அப்புறம் சில காரியங்கள்லாம் செஞ்சாரு. செய்யும் பொழுது எத்தனை நாள் ஆச்சு? அதுக்கு 7 நாள் ஆச்சு. ஆமா, 7ஆம் நாளும் படைச்சார்ல. 7ஆம் நாள் இருந்துச்சு இல்ல? 8வது நாள் உண்டாக்குனாரா? 8வது நாள் உண்டா? காலண்டர் வீட்டுல போய் பாருங்க, 7 நாள் தான் போட்டுக்கிறான் காலண்டர். மாசத்தை கூட 30 நாள்ன்றான், 31 நாள்ன்றான். பொன்னையா பாக்குறாரு, அவரு பாக்குறாரு. 30 நாள்ன்றான், 31 நாள்ன்றான், 28 நாள்ன்றான், 29 நாளுங்கிறான். மாசத்தை கூட எந்த ஒரு கொம்பனாவது, எவ்வளவு பெரிய ஆளாவது வாரத்தை 7 நாளாய் 8 நாளாய் மாற்றுங்கள் என்று சரித்திரத்தில் எவனாவது சொல்லி இருக்கிறானா? மாற்றத்தான் முடியுமா? தேவன் உண்டாக்கியது 7 நாள், இதை மாற்றவே முடியாது. இப்படி சொல்லுகிற ஒரே ஒரு இனம் நம்முடைய இனம், கிறிஸ்தவ இனம். அல்லேலூயா. ஆக 7 நாள் தான், 8 நாள் கிடையவே கிடையாது. இந்த 7லயே எல்லா காரியம் முடிஞ்சிருச்சு, முழுமை அடைந்து விட்டது. அல்லேலூயா. ஆக முழுமை, தேவன் முழுமை அடைந்து எல்லாம். 7 என்றாலே முழுமை என்று பொருள். 7 என்றால் முழுமை அடைந்தது என்று பொருள். அதே போலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் பொழுது 7 வார்த்தைகளை சொன்னார். 7 வார்த்தைகளை சொன்னதோடு முடிஞ்சிருச்சு. அத்தோடு செத்து விட்டார் அவர். முழுமை எல்லாம் முடிஞ்சது. அவருடைய ஊழியம் முடிந்தது, மரித்து போனார். ஆக 7 என்பது முழுமையை காட்டுகிறது. அதே போல நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், அப்படின்னா எத்தனை ட்ரிப் விழுந்தாலும் சரி, 100 ட்ரிப் விழுந்தாலும் சரி, 1000 ட்ரிப் விழுந்தாலும் சரி, 1 ட்ரிப் விழுந்தாலும் சரி, அதான் முழுமை. எத்தனை ட்ரிப் நீதிமான் விழுந்தாலும் சரி, அவன் என்ன செய்வானா? எழுந்திருப்பான். எப்படி எழுந்திருப்பான்? இப்ப பாத்ரூம்ல போறான், வலி கூட்டுருக்கு. நிறைய பேருடைய பாத்ரூம்ல வலி கூடுது இல்ல? எனக்கு ஒரு பாஸ்டர் வந்தாரு. பாத்ரூம்னு பேர் ஏன் வச்சாங்க தெரியுமா? பார்த்து பார்த்து போகணுமா, அதனால பார்த்துருவோமா. அவர் சொல்றது பார்த்து பார்த்து போகணுமா, ஏன்னா அது வழுக்கிற இடமா, அது பார்த்து பார்த்து போகணுமா, அதனால பார்த்துருவோமா. இப்படி எல்லாம் சொல்றாங்க. ரைட். இந்த பாத்ரூம்ல போய் வலி கொடுத்துட்டாருன்னா இடுப்பு ஒடிஞ்சிருது, கால் ஒடிஞ்சிருது, என்ன எழும்புறானா? அவன் எழுப்புறானா? எழுப்புறதே இல்லை. ஒரு ஆள் போய் தூக்கிட்டு வரணும் அவன். ஆனா நீதிமானாகிய நீயும் நானும் விழுந்தால் எழுந்திருச்சிருவோமா? விழுந்தால் என்றால் அர்த்தம் என்ன? நிறைய பேர் நினைக்கிறாங்க விழுந்தா என்றால் பாவத்தில் விழுறது. பாவம் செய்யறதில் விழுந்து போவான் நீதிமான். நீதிமான் விழுந்து போவானா? பாவத்துல விழுந்து போவானா? விழமாட்டாங்க. என்னங்க விழுவான்? சொல்லுங்க. விழுவான், ஆனால் எழுந்திருப்பான். விழுந்து விழுந்து எழுந்திருப்பான். வலிக்கு விழுவான். விழுந்து எழுந்திருப்பான்ல. உங்களுக்கு சொல்லுகிறேன், 1 யோவான்
3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமா வாசிங்க. பாவம் செய்கிறவன் யாரால உண்டாயிருக்கிறானா? நீங்களும் நானும் யாரால உண்டாயிருக்கிறோம்? தேவனால உண்டாயிருக்கிறோமா? அவன் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நான் சொல்ல வசனம் சொல்லுது. அதனால நீ பாவம் செய்யும் போதெல்லாம் நினைக்கணும் நம்ம அப்பா பிசாசு, நம்ம அப்பா பிசாசு, அப்படி நீ நினைச்சீங்கன்னா பாவம் செய்ய மாட்டேன். ரைட்டா? ஒரு கப்பு சோப்பா இருக்குமா மஞ்சளா இருக்குமா? இப்போலாம் பிரதர் ஒரு மாதிரி பாக்குறாரு. ஒரு கப்பு சிவப்பா இருக்குமா மஞ்சளா இருக்குமா? இப்போ பல வெள்ளையா கூட இருக்கு போல. பத்தியா கஸ்தூரிபாய் சொல்றாங்க வெள்ளையா கூட இருக்கு போல. இருக்கா அப்படி? தெரியல, எனக்கு தெரியல. நான் பார்த்தது மஞ்சள் சிவப்பு இப்படிதான் பார்த்துருக்கிறேன். வெள்ளையா கூட இருக்குமோ என்னமோ தெரியல. கப்புல இருக்கக்கூடிய ஐட்டம்னா தான் புரியுது நிறைய பேருக்கு. ரைட்? அது பாருங்க, அதை கையில் எடுத்து வைக்கும் போதே நமக்கு நினைக்கணும், நான் பிசாசினால் பிறந்திருக்கிறேனா தேவனால் பிறந்திருக்கிறேனா? இந்த ஒரு உணர்வு வந்தாவே நமக்கு தெரிஞ்சிடும். ஓ, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், இது வேண்டாம், ஊத்தி விட்டுருவான் கீழே. அவன் அல்லேலூயா. இப்படிப்பட்ட உணர்வு நமக்கு இல்லை, இப்படிப்பட்ட பகுத்தறிவு நமக்கு இல்லை. வாசிக்க மறுபடியும். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் அடுத்த வசனம் 9ஆம் வசனம் தான் முக்கியம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் போட்டிருக்கா. இங்கிலீஷ்ல ஒரிஜினல் லாங்குவேஜ்ல கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. தமிழ்ல மாத்தி போட்டாங்க டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்ல. தேவனால் பிறந்த எவனும் பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான். தேவனால் பிறந்த எவனும் பாவத்தை தொடர்ந்து செய்ய மாட்டான். சரிதானா? பாவம் செய்வான், பாவத்தை விடுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மனுஷன் நாங்க உலகத்துல தான் இருக்கிறோம். நம்ம பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படியே பாவம் செய்ய மாட்டான் ஒண்ணு, அப்படியே பாவம் செய்தாலும் தொடர்ந்து பாவம் செய்ய மாட்டான். அவன் தேவனால் பிறந்திருக்கான். தேவனால் பிறந்தவன் நீதிமான். சரிதான பிரதர்? நீதிமான்கள் எல்லாரும் பாவம் செய்ய மாட்டார்கள். அப்படியே பாவம் செய்தாலும் அந்த பாவத்திலே தொடர்ந்து நிலைத்திருக்க மாட்டார்கள். பாவத்திலிருந்து எழுந்திருப்பார்கள். சரிதானா? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான்னா 7 ட்ரிப்பு பாவம் செய்யறதுன்னு அர்த்தமா? அதுக்கு பேரு 7 ட்ரிப்பு பாவம் செய்யறான், 8 ட்ரிப்பு பாவம் செய்யறான், 100 ட்ரிப்பு பாவம் செஞ்சுட்டே இருக்கலாம். எழுப்பிடுவான், கர்த்தர் எழுப்பிடுவார் போல தெரியுது. பரவாயில்ல, அப்ப நம்ம பாவம் செஞ்சுட்டே இருக்கலாம். நிறைய பேருடைய எண்ணங்கள் இப்படி. வாசிங்க, நான் ஒரு வசனம் சொல்றேன். மீகா 7ஆம் அதிகாரம் இன்றைக்கு நான் வாசித்தோம். 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரம். ஏன் மீகாவை எங்கயா போய் தேடுறதுங்கிறீங்களா? என் சத்துருவே, என் சத்துருவே. சத்துருன்னா யாரு பிரதர்? இஸ்ரவேல் பிரதர். யாரு? சண்டைக்காரன். யாரு அவன்? பக்கத்து வீட்டுக்காரனா? பிசாசு. நமக்கு யார் சண்டைக்காரன்? நமக்கு யார் சண்டைக்காரன் சொல்ல மாட்டேங்கிறீங்களேப்பா? பிசாசு தான். பக்கத்து வீட்டுக்காரன்லாம் கிடையாது, அவங்களாம் ஃப்ரெண்டு நமக்கு. அவன் என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ரைட் தானா? எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. அப்ப என்னை கீழே விழுக்காட்டுறது யாரு? பிசாசு. நம்ம கீழே விழுக்காட்டுறது யாரு? பிசாசு. விழுந்த உடனே சந்தோஷப்படாத நீ. நான் என்ன சொல்றாரு? விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? பிசாசே, நான் விழுந்து விட்டேன் என்று சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாசம் வேணும். நம்ம எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கலாம், தப்புகள் செஞ்சிருக்கலாம், அறிந்தோ அறியாமலோ. ஆனாலும் எல்லா காரியத்திலும் பிசாசு தான் நம்மை விழ வைத்திருக்கிறான். விழ வைத்திருக்கிற பிசாசை பார்த்து சொல்லுங்க, சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், என் தேவன் இருளிலே ஒளியாய் இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், நீதிமான் ஒரு காலம் பின்மாற்றம் அடையவே மாட்டான். நீதிமான் ஒரு காலம் தேவனை விட்டு பின்மாற்றம் அடையவே மாட்டான். விழுவான் எழும்புவான், விழுவான் எழும்புவான், அவ்வளவுதான். நீதிமான் அவனுக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி,
எல்லா சோதனைகளிலிருந்தும் நம் தேவன் விடுதலை கொடுக்கிறார். வாசிங்கள் சங்கீதம் 34:19-20. சீக்கிரம் சங்கீதம் 34:19-20. நீதிமானுக்கு எவ்வளவு துன்பம் வருமா? அநேக துன்பங்கள் வரும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும், கவலையப்படாதீங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். 20 அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளை ஒன்றும் முறிக்கப்படுவதை. கவலைப்படாதீங்க, கால்கள் தள்ளாட விடமாட்டார். எலும்புகள் எல்லாம் முறிக்கப்படுவதில்லை, விழுந்து போக மாட்டோம். ஆமென். எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட அம்மாவுக்கு பேரலிட்டிக் அட்டாக் வந்துருச்சு. சோதனைகள் வரும், பேரலிட்டிக் அட்டாக் வந்துருச்சு. உடனே அவங்க அத்தோட போயிடுவாங்கன்னு தான் நினைச்சோம், எல்லாருமே நினைச்சோம். வயசும் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆனால் அவர்களுக்கு இருந்த விசுவாசத்தினால பேரலிட்டிக் அட்டாக்ல இருந்து என் தேவன் விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவா. அதுக்கப்புறம் பயங்கரமா நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்லேலூயா. தேவன் பெரியவர். தேவனை விசுவாசிக்கும் பொழுது நீதிமான்கள் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆமென். பாருங்க, சோதனைகளில் இருந்து தேவன் பாதுகாக்கிறார். அப்புறம் சங்கீதம் 37:24 வாசிங்க. நீதிமான் விழுந்தாலும் தள்ளுண்டு போல போடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போக மாட்டார் நம் தேவன். நம்ம மாட்டேன் அப்படிதான் தெரியுமா? சில ஆள் தப்பு தண்டா பண்ணிட்டான், ஃப்ரெண்டா இருப்பான், நல்ல ஃப்ரெண்டா இருப்பான். ஏதாச்சும் ஒரு காரியத்துல மாட்டிக்கிட்டான் வச்சுக்கோ, போலீஸ் போய் மாட்டிக்கிட்டான், ஏதோ ஒன்று பண்ணிட்டான் வச்சுக்கோ, அவன் எனக்கு ஃப்ரெண்டே இல்லைங்க, அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஓடிடுவான் நிறைய பேர். வேதம் என்ன சொல்லுது? வாசிக்க மறுபடியும். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தம்முடைய கையினால் அவனை தாங்குகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கர்த்தர் உலகத்திலே எங்கேயுமே இல்லை. ஆமென். நிறைய பேரு நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும், நம்ம கையில பணம் இருக்கிற வரைக்கும், நம்ம கையில சொத்து இருக்கிற வரைக்கும், நம்ம கிட்ட எல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம பின்னால சுத்துவான். நம்ம கிட்ட ஒண்ணுமில்லாத நிலை வந்துருச்சு வச்சுங்க, ஒரு பயம் நமக்கு பின்னால் வர மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? நம் தேவன் அப்படி அல்ல. நீ விழுந்தாலும் உன்னை அப்படியே விட்டுட்டு போக மாட்டாரு. தன்னுடைய கரங்களினால் தாங்கி உன்னை தூக்கி எடுக்கிற தேவன். நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன். ஆமென். பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. மாயை கிட்டாலோ மாயங்கிடாது முன்னேறவே. மனிதனும் மாமிசமும் மாயை கிட்டாலோ மயங்கிடாமல் இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இயேசு போதுமே. ஆமென். பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் இயேசு போதும் நமக்கு. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும், நிறைய பேருக்கு மயக்கம் வரும் தெரியுமா? உலகத்துல சொத்தை பார்த்தோம்னா மயக்கம், உலகத்துல பதவியை பார்த்தோம்னா மயக்கம், உலகத்துல வீடுகளை கார்களை பார்த்த உடனே மயக்கம், உலகத்துல பெண்களை ஆண்களை பார்த்த உடனே மயக்கம். இப்படி பல மயக்கங்கள் உண்டு. அழகை பார்த்த பிற்பாடு மயக்கம். இப்படி பல மயக்கங்கள். உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லுவதற்கு ஒரே ஒருவர் உண்டு. அவர் நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து உனக்கு சோதனை வந்தாலும் உன்னை தூக்கி எடுக்கிற தேவன், சோதனையிலிருந்து உன்னை பாதுகாக்கிற தேவன் இந்த தேவன். அதனால நீதிமானே, நீ எந்த காரியத்திலும் கவலையே படாது, எந்த காரியத்திலும் கவலைப்படவே கூடாது. நீ கவலைப்பட்டால் உன் சரீரத்திலிருந்து ஒரு முகத்தை கூட்ட முடியுமா? கவலைப்பட்டு கவலைப்பட்டு உயரான வளர்ந்துருவீங்களே, கவலைப்பட்டு கவலைப்பட்டு குண்டாயிருவீங்களே.
கவலைப்பட்டு ஒல்லி பிஸ்கா தான் ஆகுவாரு மனுஷன். இருக்கிறதெல்லாம் குறைஞ்சிரும். ஆமென். அதனால கவலையே விடக்கூடாது, கவலையே விடாது. எல்லா கவலைகள் எல்லாம் ஒன்றும் வைக்க கூடாது. நீ உண்மையிலே கவலை இல்லாத வாழ்க்கை, எத்தனை துன்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி, சோதனைகள் வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் என் தேவன் விடுவிப்பார், தேவன் நம்மோடு இருக்கிறார், காத்துக் கொள்வார் என்ற ஒரு விசுவாசம் எப்போ வரும் தெரியுமா? நான் நீதிமான் என்ற ஒரு உணர்வு இருந்தால் தான். என்னை என் தேவன் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார், நான் நீதிமானாய் வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வு இருந்தால் தான் முடியும். தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பிரசங்கியார் ஒருத்தர் இருந்தார். இந்த பிரசங்கியார் என்ன செஞ்சாரு, ஒரு நாள் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போறார். ஊழியத்துக்கு போகும்போது கூட அவருடைய வேலைக்காரனையும் கூட்டி போறார். நிறைய பேர் புரிஞ்சிட்டு கதை. வேலைக்காரனையும் கூட்டிட்டு போறாரு. வேலைக்காரனையும் கூட்டிட்டு போனோன்னே அங்க போனோன்னா வேலைக்காரன் நல்லா சமைச்சு போடுறான், சமையல் பண்றான் அந்த ஊர்ல. அந்த வேலைக்காரன் யார் தெரியுமா? அவன் கிறிஸ்தவ இல்ல, முஸ்லீம். அவர் பேரு தாவூது. என்ன பேரு? தாவூது. சரி, தாவூதுங்கிற முஸ்லீம் தான் இவருக்கு ஊழியக்காரர், கிறிஸ்தவ ஊழியக்காரர் சமைச்சு போறாரு, நல்லா சாப்பிட்றாரு இவரு. ஏன்னா முஸ்லீம்கள்லாம் நல்லா சமைப்பாங்கல்ல, கறி மீனெல்லாம் நல்லா செய்வாங்கல்ல. இல்லை ரம்ஜான் வருதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா எல்லாரும்? சரி சரி ரைட். அப்படி காரியங்கள் இருக்கு. அந்த டயத்துல இவரு பிரசங்கம் பண்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறான் அவனும். ஒரு நாள் இந்த ஊழியக்காரர் கேட்டாரு, ஐயா ஊழியக்காரர் கேட்டார், தம்பி நான் பெரிய ஊழியக்காரன் இருக்கிறேன், நீ முஸ்லீமா இருக்கிற, நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாயா அப்படின்னு கேட்டார். அவன் என்ன சொன்னான், ஏத்துக்கிறேன் நான். வெரி குட், பரவாயில்லப்பா, முஸ்லீம் இயேசுவை ஏத்துக்கிறேன்னு ஆச்சரியம் இல்லை. உடனே அவர் நினைஞ்சாரு, ஒரு டம்ளர் செம்புல தண்ணி எடுத்துட்டு வந்தார். ஒரு செம்பு தண்ணி எடுத்துட்டு வந்தார். எடுத்து வந்தோடனே அவன் தலையில தெளிச்சார். தெளிச்சு ஞானசானம் அதுக்கு பேரு. தெளிச்சார் தலையில. தெளிச்சுட்டு, இன்று முதல் நீ தாவூது இல்ல, தாவீது. என்ன பேரு உனக்கு? தாவீது அப்படின்ட்டார். இன்று முதல் நீ தாவூது இல்ல, தாவீது. இயேசு ஏற்றுக்கொண்டீல, அதனால நீ யாரு? தாவீதுன்ட்டார். ஆனா என்னது தாவீதுனே கூடாது. அவனும் ஐயா ஐயான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தான். இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவர் கூப்பிட்டார், தாவீது இங்க வாங்கினாரு. வந்தான். யார் வந்தான்? தாவூது வந்தார் இல்லையா? தாவீது வந்தார். நாளையில இருந்து லெந்து நாள் ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிக்குது? லெந்து நாள் என்னங்க துக்க நாளா பத்தியில. லெந்து நாள் ஆரம்பிக்கும் போதுன்னா என்னன்னா, அப்போலாம் கறி மீன்லாம் சாப்பிடக்கூடாது, ஒரு மாதிரி துக்கமா இருக்கணும். அப்படிப்பட்ட நாள் சில ஆட்கள்லாம் கொண்டாடுறாங்க அப்படி. ரைட்டா? ரைட். உடனே அவர் சொன்னாரு, நாளையில இருந்து லெந்து நாள் ஆரம்பிக்குதுயா, நீ நாளையில இருந்து கறி மீன் சாப்பிட மாட்டேன் நானு, அதனால கறி மீன் சமைக்க கூடாதுங்க. சரி ஐயான்ட்டான். யாரு? தாவீது. சரின்ட்டான். முடிஞ்சது. உடனே அடுத்த நாள் வந்தாரு, மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வர்றாரு. வந்தால் கறி மீன்லாம் இல்லை, பரவாயில்ல சாப்பிட்டாரு. அதுக்கு அடுத்த நாள் வந்தாரு, 2வது நாள் வந்தாரு. வரும்போதே வீட்டுக்குள்ள வரும்போதே கோழிக்கறி வாசனை பயங்கரமா இருக்குது, வறுவல் வாசனை பயங்கரமா இருக்குது. அவருக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு. இன்னொன்னு அது லெந்துலான அன்னைக்கு கறி மீன் சமைக்க கூடாதுன்னு சொன்னேன், இந்த தாவீது இப்படி சமைச்சுட்டானே, அவருக்கு பயங்கர கோபம். நேரா வர்றாரு உள்ள. நேரம் வந்தோன்னு, டே தாவீது இங்க வா அப்படின்னாரு. ஐயா ஆட்டு வந்தான். இன்னொன்னு, என்னடா நான் சொன்னேன்ல கறி எல்லாம் சமைக்க கூடாது, ஏன்டா சமைக்க? ஐயா நான் கறி சமைக்கவே இல்லையா. ஆனா பாதி எனக்கு தான் சுமந்து அடிக்குதாப்பான்றான். இல்ல நான் கறி சமைக்கவே இல்லை. வாரான்னு சொல்லி கூட்டி போனாரு. எங்க போனாரு? கிச்சனுக்கு கூட்டி போனாரு. கிச்சன்ல போய் பார்த்தா கதை அப்படியே நிக்குது. என்னது? கோழிக்கறி மறக்குது. எல்லாருக்கும் ஆசையாச்சப்போ கோழிக்கறி சாப்பிடலான்னு. சரி சீக்கிரமா முடிச்சிடறேன், கவலைப்படாதீங்க, போய் சாப்பிடுங்க. சோதனம். இந்த கறி கதையில வர கறி கிடைக்காது உங்களுக்கு. அப்படியே கத்தனா அப்படியே கறி இருக்கு, சுமலது. இங்க வாரா தாவீது, கோழிக்கறியை போட்டு சமைச்சிருக்கிறியடா, நான் கறியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், என்னடா செஞ்சிருக்கிறேன்? ஐயா இது கறி இல்ல, ஐயா இது கறி இல்ல, இது கத்திரிக்காய்யா. நான் பாக்குறா போடுறா, இது கோழிக்கறிடா. இல்லையா இது கத்திரிக்காய்ன்றான். உடனே அவர் கண்ணாடி எடுத்துறாரு. என்ன மாதிரி கண்ணாடி போடுறாரு அந்த மாஸ்டர். உடனே கண்ணாடி போட்டு பாக்குறாரு. அப்பவும் கோழிக்கறி தான். இது கோழிக்கறிடா. இல்லையா கத்திரிக்காய். வாடா வாடா. இவருக்கு தான் மென்டலா, அவனுக்கு மென்டலா தெரியல. வாடா கூட்டிட்டு போய் ரூம்ல உட்கார வச்சு, என்னடா நீ சொல்ற,
வாசனையும் கோழி வாசனை அடிக்குது, அங்கேயும் கத்தக்கொத்தான்னு சொல்லி கோழிக்கறி தான் இருக்குது. நீ கத்திரிக்காய் எம்மையால என்னடா இப்படி பண்ற? அவன் சொன்னா, ஐயா நான் கோழிக்கறி தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தோம்னா நீங்க எப்படி டம்ளர்ல தண்ணி எடுத்து தெளிச்சு இன்று முதல் நீ தாவூது இல்லை தாவீது அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதே போல மைனஸ் நீ கத்திரிக்காயை வாங்கிட்டு வந்து கத்திரிக்காய் இது கோழிக்கறியை வாங்கிட்டு வந்து கோழிக்கறி மேல தண்ணியை தெளிச்சு இன்று முதல் நீ கோழிக்கறி அல்ல, இன்று முதல் நீ கத்தரிக்காய் சொன்னையா, அந்த கத்தரிக்காய் நாயா சமைச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா பாஸ்டருக்கு எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? இப்படி ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கிறேன் யாரும் நினைச்சிருப்பார்ல. நிறைய பேர் அப்படிதான் ஞானஸ்தானம் கொடுத்து தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு நீதிமான் சொல்லிக்கிட்டு நிறைய பேர் கடவுளுடைய பிள்ளை இயேசுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு ஆயிரம் நிறைய பேர். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட நீதிமான்? இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான், பாவங்கள் நாம் மன்னிக்கப்பட்ட நீதிமான், இனி நான் பாவியலை என்று தைரியமாய் சொல்லுகிற நீதிமான். ஆமென். இப்படிப்பட்ட நீதிமான்களுக்கு ஏராளமான சோதனைகள் வந்தாலும் சரி என் தேவன் தூக்கி எடுக்கிறார். 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்போம் சொன்னா 7 ட்ரிப்போ 700 ட்ரிப்போ எத்தனை ட்ரிப்பு சோதனைகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் சரி, இதை பாவம் என்று நினைத்துக் கொண்டிருக்காங்க நிறைய பேரு. பாவம் மாத்திரமல்ல, எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி நம் தேவன் தூக்கி எடுக்கிறார். உங்களுக்கு சொல்றேன், யோபு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெரிய விசுவாசியாக, அவன் பெரிய விசுவாசி. இந்த யோபு சொல்லுகிறான், யோபு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்களேன். யோபு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எல்லாம் தாவீது கதையை நினைச்சிட்டு வந்துருக்காங்க, வீட்டுல போய் சொல்லுங்க. அதெல்லாம் இப்ப நம்ம வசனத்துக்கு வருவோம். 17 இது 19 6 இக்கட்டுகளுக்கு, அதாவது 7 போட்டிருக்கல, நீதிமான் 7 தரம் விழுந்தாங்க. யோபு அதை 7மே எடுத்துக்கிறார். அப்படியே 1 2 3 4 5 6 7 அப்படியே எடுத்துக்கிறார் அவர். அதுபோல 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. அதுக்கப்புறம் 27ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா, வீட்டுல போய் வாசிங்க. இந்த 7 இக்கட்டுகள் என்ன என்று யோபு சொல்லுகிறான். 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். 7 விதமான இக்கட்டுகள் வந்தாலும் சரி, முழுமையாய் மனிதனுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் சரி தேவன் தூக்கி எடுப்பார். அந்த 7 இக்கட்டுகளை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 1 வியாதி. வியாதி என்பது எல்லா மனுஷனுக்கும் வரக்கூடிய ஒன்று. வருதா? தேவனுடைய சித்தம் என்ன? இஸ்ரவேல் பிரதர் சொல்லுங்க. இஸ்ரவேல் பிரதரை பத்தி எனக்கு ஒரு கவலை தெரியுமா? அவர் எப்போ பார்த்தாலும் சாட்சி எல்லாம் வந்தா அவங்க சின்ன பையனுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிக்கிறது, காய்ச்சல் வந்துடுது, அதை பத்தி தான் சொல்லுவாரு. ஆக அவனுக்கு வியாதியே இல்லாம இருக்கணுங்கிறது அவருடைய ஆசை. இந்த அப்பாவுக்கே தன்னுடைய பையன் வியாதி இல்லாம இருக்கணும்னு ஆசைன்னா அந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு உனக்கு வியாதி வராது. யார் சொன்னது? நம்ம அப்பா. நம்ம அப்பா சொன்னா, பெரியார் சொன்னா, பெருமாள் சொன்ன மாதிரி சொல்லுவாங்க இல்ல இந்துக்கள்லாம். நம்ம அப்பா சொன்னார்னா அது தேவ வாக்கு. அல்லேலூயா. வியாதி எனக்கு வராது, எங்க அப்பா சொல்லிட்டாரு வராது. போயா, சளி பிடிக்கிற மாதிரி தெரியுது வச்சுக்கோ, இந்த சளி வராது, போ சளி. காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கு வச்சுக்கோ, இந்த காய்ச்சல் வராது, போ காய்ச்சல். அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு அப்படியே தொட்டு பார்க்கணும். ஏன்னா இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் இல்ல. இந்த சரீரம் என்னது? தேவனுடைய ஆலயம். எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்குமா? நீங்க யாராச்சும் குளிக்காம வந்தீங்களா? பல் வளர்க்காம வந்தீங்களா? அவன் இந்த தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணும்? அப்படி கமா கமா கமான்னு சென்டெல்லாம் போட்டு வந்தீங்களா? எனக்கு ஒன்றும் சும்மல் அடிக்கலப்பா ஒண்ணு. இந்த தேவனுடைய ஆலயம் அப்படி இருக்கணும். இந்த தேவனுடைய ஆலயம் அப்படி இருக்கிறதுனால இந்த ஆலயத்தை அவன் தொடுறான். யாரு? பிசாஸ். இந்த ஆலயத்தை தொடுறதுனாலதான் நமக்கு சில நேரத்துல வியாதிகள் எல்லாம் வர்ற மாதிரி இருக்குது. ரைட்டா? அசிங்கமா இருந்தா தொட மாட்டான்னு நினைக்கிறிய? அசிங்கமா இருந்தா தான் ரொம்ப தொடுவான். அசிங்கமானவங்களை அசிங்கப்படுத்துறது ரொம்ப ஈஸி. அவன் சரிதானா? ரைட்.
ஆக இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. பிசாசானும் இந்த ஆலயத்தை தொடுகிறான், நமக்கு பாவம் வருகிறது, வியாதி வரும். வியாதி வரக்கூடாது என்பது நீயும் நானும் ஆராதிக்கிற தேவனுடைய சித்தம், திட்டம், எண்ணம். அவருடைய எண்ணமும் ஏக்கமும் நமக்குள்ள நிறைவேறணுமா வேண்டாமா? நிறைவேறணுமா? ஆமென். நான் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ அன்று முதற்கொண்டு என்னுடைய மனைவிக்கு பெரிய ரிலீஃப். வியாதியை பற்றி ரிலீஃப், பயங்கர ரிலீஃப் எனக்கு, என்னை பற்றி. ஆமென். அப்படித்தானே இருக்கணும் நம்ம எல்லாருமே. நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். நம் தேவனுடைய சித்தம் வியாதி வரக்கூடாது. அப்படியே வியாதியிலே விழுந்தாலும் என்ன செய்வான்? வாசிங்க, சொல்லுங்க. எழுந்திருப்பான். நீதிமான் விழுந்தாலும், முதலாவது இக்கட்டு, யோபு சொல்லக்கூடிய இக்கட்டு, விழுந்தாலும் எழுந்திருப்பான். அப்ப வியாதியில இருக்கிறவன் எழுந்திருப்பானா எழுந்திருக்க மாட்டானா? எழுந்திருப்பானா? இப்ப பாருங்க, சாட்சி வந்தாங்க பாத்தீங்களா, 2 நாளைக்கு முன்னால தூக்கிட்டு வந்தாங்க. இப்ப நான் நடந்து வரேன். நீ நீதிமான், உன்னை நீதிமானாய் தேவன் நடத்த விரும்புகிறார். நீ நீதிமானாய் இருந்தால் போதும், நீ 7 தரம் விழுந்தாலும் தேவன் உன்னை எழுந்திருக்க வைப்பார். அல்லேலூயா. எழுந்துச்சோனா வியாதியிலிருந்து எழுந்துச்சோனா யார் யாருக்குமா வியாதிப்போ? யார் யாருக்குமா வியாதிப்போ? அவங்க ஏயா கை தூக்கி காட்டி எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிட்டு நாங்க தெரியாம வியாதி வச்சு மறைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேருடைய எண்ணங்கள் அப்படியெல்லாம் வேண்டாம். தேவனுடைய சன்னிதானத்தில் தைரியமாய் தேவனிடத்துல சொல்லுங்க. ஆமென். சரி, வியாதி உள்ளவங்க எல்லாம் போன வாரம் உங்களுக்கு சாவி கொடுத்துட்டேன். சாவி வச்சுங்க, விழுந்தாலும் நீங்கள் எழுந்திருப்பீர்கள் சாவியினாலே. அல்லேலூயா. விழுந்தாலும் ஒரு நீதிமானும் வியாதியினால் மறிக்க மாட்டான், மறித்து போகவே மாட்டான். அல்லேலூயா. ஒரு நீதிமானும் வியாதியினால் மறித்து போக மாட்டான். நீ கவலையே படாதப்பா. வியாதியில போய் கட்டில போய் அங்க போய் ஆஸ்பத்திரியில போய் படுக்க வச்சிருந்தாலும் சரி, எழுந்திருப்பான். படுக்கை எடுத்துக்கொண்டு நட. நம் தேவனுடைய சித்தமே அதுதான். நீ அங்கே இருக்கக்கூடாது. தேவன் உன்னை தூக்கி எடுக்கிறார். நீ எத்தனை சொப்பு விழுந்தாலும் சரி, தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது இக்கட்டு சொல்றேங்க, எடுங்க. வறுமை, தரித்திரம், கடன் பிரச்சனை. இதுதானே மனுஷனுக்கு கடன் பிரச்சனை, தரித்திரம், வறுமை. இதான பிரதர், புதுசா வந்த பிரதர்ஸுக்கெல்லாம் தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? இதுதான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் வியாதி மனுஷன் எல்லாம் முதல்ல வியாதி தான். ரெண்டாவது தான் கடன் பிரச்சனை. பொருளாதாரம் ரெண்டாவது காரியம், முக்கியம், ரொம்ப முக்கியம். இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டா? காலை பிரதர் சொன்னார் பாத்தீங்களா, 2 Corinthians 8:9 சொன்னார். 2 Corinthians 8:9 என்றைக்கு நான் வாசித்து விசுவாசித்து தியானித்தேனோ அன்று முதற்கொண்டு என்னுடைய தரித்திரம் நீங்கியது, வறுமை நீங்கியது, கடன் பிரச்சனை நீங்கியது. அல்லேலூயா. இது ஒரே நாள்ல நடக்கும் நினைக்காதே. இதற்கு பொறுமை தேவை. இது ஒரே நாள்ல நடக்கும் ஸ்ரீ பூம் பா இல்ல. வியாதினா ஒரே நாள்ல உனக்கு சுகம் உண்டு, அதுக்கும் சில நேரத்தில் டைமும் உண்டு. ஆனால் உன்னுடைய வறுமை, தரித்திரம், கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் நீ விசுவாசித்தால், நீதிமான் என்ற ஒரு உணர்வு இருந்தால், எத்தனை இக்கட்டுகள் வந்தாலும் சரி விடுதலை உண்டு. நீ நான் யாரு? ராஜா வீட்டு பிள்ளை. உங்க அப்பா யாரு? உங்க அப்பா யாருங்க? வில்லேஜ்ல எல்லாம் போனா சொல்லுவாங்க தெரியுமா, எங்க அப்பா யாரு? ஜமீன்தாருங்க, ஜமீன்தார் வீட்டு பிள்ளைங்க நானு. இப்ப இவனுக்கு சோறு கூட கிடைக்காது, ஆனாலும் சொல்லிட்டாருவான் நான் ஜமீன்தார் வீட்டு பிள்ளைன்னு சொல்லுவான் தெரியுமா. ஆனா இன்றைக்கு ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன், இயேசு ராஜாவுடைய பிள்ளைகள் நீங்கள் நான் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தலாமா? ஆமென். இந்த ராஜா வீட்டு பிள்ளைகள் எப்படி இருக்குங்க? வறுமை உண்டா? ராஜாவுக்கு வறுமை உண்டா? நெருத்தம் உண்டா? கடன் பிரச்சனை உண்டா? உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? ஒரு சாமி இருக்கு, ஒரு சாமி இருக்கு தெரியுமா? இங்க இருந்து திருப்பதிக்கு போகும் ஒரு சாமி, மெட்ராஸ்ல இருந்து போவோம். வர வழியில யானை கவலி கிட்ட போனா ஒளிஞ்சிட்டு ஓடிடும். யானை கவலின்னு ஒரு இடம் இருக்கு தெரியுமா? சென்ட்ரல்ல, சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துல யானை கவலின்னு ஒரு இடம், வால் டாக்ஸ் ரோடு. இங்கிலீஷ்ல சொன்னா தான் நம்ம ஆட்களுக்கு புரியும், ஏன்னா நம்ம எல்லாம் வளர்ந்து இருக்கிறோம். ஆமென், ரைட். அந்த இடத்துல வந்த உடனே அந்த சாமி ஒளிஞ்சுக்கிட்டு ஓடிடுவாரு. ஏன் ஒளிஞ்சிட்டு ஓடுறாருன்னு கேட்டீங்களா நீங்க?
கடன் வாங்கியிருக்காரு பத்தியா. கடங்கார சாமி எல்லாம் சாமி கடங்காரம். நம்முடைய தேவன் கடனை தீர்க்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் கடனை தீர்க்கிற தேவன், வறுமையை மாற்றுகிற தேவன், தரித்திரத்தை மாற்றுகிற தேவன். நீங்க நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ராஜாதி ராஜா, கடன் இல்லாத ராஜா, கடனை தீர்க்கிற ராஜா. ஆமென். அப்போ ராஜா வீட்டு பிள்ளை நம்ம எல்லாம். யோசேப்பு ஒருத்தர் தான். அந்த அந்த கதையெல்லாம் தெரியும், சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாச்சு இல்லமா. யோசேப்பு காலத்துல அவனை அடிமையா வித்து போட்டாங்க. அங்க போனோடனே ராஜாவாயிட்டான். ராஜாவுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆயிட்டாரு. அந்த டைம் பார்த்து இஸ்ரவேல் நாட்டிலே பஞ்சம், யாக்கோபுடைய நாடுகளிலே பஞ்சம். பஞ்சத்தினால இவர்கள் தேவனையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகள். யாக்கோபுடைய சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி? தேவனை நோக்கி பார்க்கிற சந்ததி. உலகம் முழுவதும் பஞ்சம். உடனே பஞ்சம் உடனே செத்து போக கர்த்தர் விட்டாரா? நீ 7 தரம் விழுந்தாலும் கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார். உனக்கு பஞ்சம், வறுமை, தரித்திரம், கடன் பிரச்சனை எது வந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார். அவ்வளவுதான். முன்கூட்டியே யோசேப்பு அனுப்பி வச்சிட்டாரு அங்க அவங்க பையனை. அவன் அங்க போய் ராஜா வீட்டு பிள்ளையா இருக்கிறான். அங்க முன்கூட்டியே அவன் நிறைய கோதுமை, மணி, வெள்ளி, தங்கமெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான் இவங்களுக்காக. கர்த்தர் பாரு, உன்னை திக்கற்றவனாய் விட, ஒரு காலத்துல உன்னை திக்கற்றவனாய் விட மாட்டார். ஆமென். அவர் எப்பவுமே கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ சும்மா இரு, நான் உனக்காய் யுத்தம் செய்கிறேன். யாக்கோபு ஒன்னும் செய்யல. நேரா அந்த ஊருக்கு போனா அங்க இவங்க மகனே அங்க ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நிக்கிறான். கோதுமை, மணிகள், வெள்ளியும் பொண்ணும் நிறைய கிடைக்குது. பஞ்சம் தீர்ந்தது. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, நம்ம அப்பா எப்பவுமே நீ அவரை நம்பி இரு, நீ நீதிமான் என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து பார், உனக்கென்று அவர் காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். பல காரியங்கள் உனக்கென்று செய்து கொண்டே இருப்பார். தெரியுமா உங்களுக்கு? நான் என்னுடைய வீட்டுல பல காரியங்கள் திடீர்னு செலவுகள்லாம் வரும். திடீர்னு செலவெல்லாம் வரும். என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் அவரையே தான் நம்பிட்டு இருக்கிறேன். திடீர்னு செலவுக்கு பணமும் வந்துடும் எனக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறேன். நீதிமானாய் நடக்க வேண்டும். நீதிமானாய் நடந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைப்படி நடக்கிறேன். கர்த்தர் எனக்காய் காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு என்ன ட்ரெஸ் வேணும், எனக்கு என்ன சாப்பாடு வேணும், இன்னைக்கு காலையில நான் என்ன சாப்பிடணும், என்னுடைய மனைவி பிளான் கிடையாது. அதெல்லாம் எங்க அப்பாவுடைய பிளான். ஆமென். யாருடைய பிளான்? அப்பாவுடைய பிளான். 2 இட்லி தான் சாப்பிடணும், அப்பாவுடைய பிளான். ஆமென். சிரிக்கிறார் பிரபாகரன். சரி, இன்னைக்கு பிரெட் தான் சாப்பிடணும், அப்பாவுடைய பிளான். ஆமென். அது அப்படியே ஃபாலோ பண்ணு, நீ கவலையே பட மாட்டேன். அல்லேலூயா. நீ 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பாய். உங்களுக்கு தெரியுமா, எகிப்தே அடிமைகளாக இருந்தார்கள் 430 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள். அடிமைகளாக இருந்தவர்களை கூட்டிட்டு போறாரு கர்த்தர் விடுதலை பண்ணி. எங்க கூட்டி போறாரு? எங்க அவர் கூட்டி போறாரு? பாலும் தேனும் ஓடுகிற, சண்டே ஸ்கூல் ரொம்ப நல்லா வேலை செய்யுது. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு தேவன் கூட்டி கொண்டு போறார். உங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் சரியில்லை, பைபிள் ஸ்கூல். அவன் தான் கரெக்டா சொல்லிட்டான். பாலும் தேனும் ஓடுகிற கானான். சும்மா ஒண்ணுமில்லாத ஊருக்கெல்லாம் நம்ம அப்பா கூட்டி போக மாட்டாங்க தெரியுமா? ஒண்ணுமில்லாத இடத்துல எல்லாம் போய் வீடு கட்ட சொல்ல மாட்டாங்க நம்மள தெரியுமா? ஒண்ணுமில்லாத இடத்துல எல்லாம் மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் பார்த்து வைக்க மாட்டாங்க நமக்கு தெரியுமா? நீயா போய் பார்த்துக்கிட்டீங்கன்னா மாட்டிக்குவ. அவன் பார்த்து வச்சாருன்னா கரெக்டா நடக்கும் எல்லாமே. அவன் அதான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் கூட்டிட்டு போறாரு. அடிமைகளாக கிடந்தவங்களை, அடிமையா கிடந்தவங்க எங்கேயாச்சும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் பார்க்க முடியுமா? வருது. நம்ம கூட வெள்ளக்காரன் காலத்துல அடிமையா இருந்தோம். வெள்ளக்காரன் அந்த அவங்க பாருங்க தியாகி மாதிரி ஆட்கள்லாம் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. காரியங்கள்லாம் முடிஞ்சுது. ஆனாலும் அதுக்கப்புறமும் நமக்கு சுதந்திரம் இல்லை. இன்னும் நமக்கு நிறைய காரியங்கள் கிடைக்க வேண்டியிருக்கு இல்லையா? நிறைய காரியங்கள் கிடைக்க வேண்டியிருக்கு. ஆனால் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போன உடனே அங்க எங்க பார்த்தாலும் செழிப்பு, எங்க பார்த்தாலும் தண்ணி ஓடுது, எங்க பார்த்தாலும் கோதுமை, எங்க பார்த்தாலும் தேன், எங்க பார்த்தாலும் மரங்கள் எல்லாம் பசுமையா இருக்குதுன. எங்க பார்த்தாலும் இதனை இவன் போய் கஷ்டப்பட்டு நிலத்தை கொத்தி செடி எல்லாம் வச்சு வீடெல்லாம் கட்டினானா? எங்க பார்த்தாலும் வீடு, மாடி வீடுகள். யார் கட்டினது? இவன் கட்டினானா?
எவனோ ஒருத்தன் கட்டி வச்சிருக்கிறான்ல, அது உனக்காகவும் எனக்காகவும் தேவன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பாவிகளின் சொத்து, பாவிகளின் சொத்து நீதிமான். நீ கவலையே படாத, எனக்கு ஒண்ணுமே இல்லை கவலையே படாத. தேவன் சொன்னபடி போயிட்டே இரு. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் அவர் உனக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதாம் எவ்வாறு படைச்சார்ல, முதல் நாளே படைச்சிருந்தா என்ன இருக்கும்? உங்களுக்கு தண்ணி இருக்காது, சோறு இருக்காது, ஒண்ணு இருக்காது. 6 நாளும் வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பிள்ளைய பெற்றாரு. கண்ட நேரத்தில் பெற்று தொலையாதீங்க பிள்ளைகள் எல்லாம். ஆமென். உனக்கு இருக்கும்போது, பொருளாதாரம் இருக்கும்போது தான் பிள்ளைகளை எல்லாம் பெற்றுக்கணும். என்ன பிரதர், இஸ்ரேல் பிரதர் சரிதானே? இஸ்ரேல் பிரதர் நினைக்கிறாரு இனிமே பிள்ளையே இல்லையே எனக்கு நினைக்கிறாரு. அப்படித்தானே? ஆமான்றாரு பாத்தியா. ஸ்தோத்திரம். அதாவது நமக்கு தேவன் என்ன ஐடியா கொடுத்திருக்காரு, பைபிள்ல இருந்து நிறைய காரியம் கத்துக்கணும். 6 நாளும் நமக்கு சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் தான் 6ஆவது நாள் சாயங்காலம் ஒரு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் பெற்றாரு, ஆதாமையும் ஏவாளையும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அது வந்து ஜாலியா இருந்துச்சு. அல்லேலூயா. நம்ம கல்யாணம் முடிச்சு அடுத்த மாசமே பிள்ளைய பெற்று, அடுத்த மாசம் இருக்காது, சரி 10 மாசம் கழிச்சுதான், சரி பிள்ளைய பெற்று அதுக்கப்புறம் துட்டு இல்லாம கஷ்டப்பட்டு தொல்லை, இதெல்லாம் தேவையில்லாத வேலை இல்ல. அப்போ நீ நீதிமான் என்ற ஒரு உணர்வு உனக்கு இருந்தால், என் தேவன் எனக்கென்று காரியங்களை செய்கிறார் என்ற ஒரு எண்ணம் உனக்கு இருந்தால், எல்லாம் பிளான் படி நடப்போம் நம்ம எல்லாரும். சரிதானா? ஆக வறுமையில் நீ விழுந்தாலும் சரி, நீ தரித்திரத்தில் விழுந்தாலும் சரி, கடன் பிரச்சனையில் விழுந்தாலும் சரி, என் தேவன் உன்னை தூக்கி எடுக்கிறார். 2வது இடுக்கம். 3வது இக்கட்டு, சண்டைகள் யுத்தங்கள் வந்தாலும் சரி, சண்டைகள் யுத்தங்கள் வந்தாலும் சரி, உனக்கு தேவன் வெற்றியை தான் கொடுப்பார். வீட்டுல சண்டையா இருந்தாலும் சரி, உலகத்துல சண்டையா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி. சரிதானா? சீனாக்காரன் சண்டைக்கு வந்தாலும் சரி, பாகிஸ்தான்காரன் சண்டைக்கு வந்தாலும் சரி, அவர் தியாகி எந்த சண்டையில அவருக்கு ப்ராப்ளம் ஆச்சு? செகண்ட் வேர்ல்டு வார்லயே. பாடி வெள்ளக்காரன் காலத்திலேயே அப்பவே அவரு சண்டையில எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறார். ரைட். தேவனுடைய பிள்ளைகளுக்கு, நீதிமான்களுக்கு யுத்தங்கள் வராது, சண்டைகள் வராது. அப்படியே வந்தாலும் நமக்கு வெற்றி. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நீயும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும், இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு மிஞ்சி ஒண்ணும் நடக்காது. கவலைப்படாதீங்க. நீங்களும் நானும் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து மத்தியாகாயத்திலே வந்து உன்னையும் என்னையும் நீதிமான்களாகிய உன்னையும் என்னையும் அழைத்துக் கொண்டு போகும் வரைக்கும் இந்த பூமிக்கு எந்த ஒரு தீங்கும் நடக்காது. அப்படியே நடந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமென். நமக்கு வெற்றி உண்டு. தேவன் நம்மை தூக்கி எடுப்பார். 4வது காரியம், நமக்கு விரோதமாய் என்ன அவதூறு பேசினாலும் சரி, என்ன வீண் பேச்சுக்கள் யார் பேசினாலும் சரி, அதிலிருந்து நமக்கு விடுதலை உண்டு. எத்தனையோ பேர் நம்மளை பத்தி எல்லாம் தரக்குறவாய் பேசியிருக்கலாம், நம்மளை பத்தி ஏராளமா பேசியிருப்பாங்க இல்லையா? ஷக்கிலாவ, ஜேவியர, கஸ்தூர்பாய, அனிதா மெர்சிய, எனக்கு தெரியாது அவளை பத்தி. இப்படியெல்லாம் அவதூறுகள் பேசுகிற மக்கள் உண்டு. இப்படியெல்லாம் வீண் பேச்சுக்கள் பேசுகிற ஆட்கள் உண்டு. பேசிட்டு போய் எனக்கு என்ன, அப்படி நீ பேசினாலும் சரி, என் தேவன் என்னை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. என் தேவன் என்னை தூக்கி எடுப்பார். எந்த வாய் நமக்கு விரோதமாய் பேசியதோ அந்த வாய்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு முடங்கும். அந்த வாய்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு நம்மை பார்த்து புகழும். தெரியுமா உனக்கு? என்னுடைய வாழ்க்கையில நிறைய, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக எழும்பிய வாய்கள் எல்லாம் அடங்கி ஒடுங்கி எங்களை புகழுகிற நிலைக்கு என் தேவன் கொண்டு வந்திருக்கிறார். நாங்கள் நீதிமான் என்ற ஒரு உணர்வோடு வாழ்கிறதுனால. ஆமென். நீங்களும் நானும் நீதிமான் என்ற உணர்வோடு வாழ்ந்தால் நீ எத்தனை தரம் விழுந்தாலும் சரி, என் தேவன் உன்னை தூக்கி எடுப்பார். 5வது காரியம், உன் வாழ்க்கையிலே அழிவு வந்தாலும் சரி, உன் வாழ்க்கையிலே பாழ்கடிப்பு வந்தாலும் சரி, உனக்கு வெற்றி, வெற்றி மேல் வெற்றி. லோத்து வாழ்ந்த ஊரு சோதம் குமாரா பட்டணம். அந்த பட்டணத்திற்கு பெரிய அழிவு வந்தது. அக்கினியாலே தேவன் அழிக்க போகிறார். அந்த பட்டணத்திற்கு பெரிய பாழ்கடிப்பு வரப்போகிறது. இவன் தேவனுடைய பிள்ளை, நீதிமானாய் ஆக்கப்பட்டவன். இவனை தேவன் கைப்பிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து வெளியே கொண்டாந்து விடுறார். தெரியுமா உங்களுக்கு? கைப்பிடிச்சு அந்த தேசத்தை விட்டு வெளியே இழுத்து கொண்டாந்து விட்டுட்டு இந்த வழியா போடான்னு சொல்லிட்டு அந்த தேசம் அக்கினியினால் அழிந்து போகிறது.
தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்து பாருங்கள். நீதிமானாகி உங்களுக்கு விரோதமாய் எந்த அழிவும் பாழ்கடிப்பும் வந்தாலும் சரி, வராது, வந்தாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆமென். நிச்சயமாய் ஆறாவது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன், வெளியின் மிருகங்களினால் உங்களுக்கு சேதம் வராது. பாம்பு கடிச்சு கிறிஸ்தவன் சாக மாட்டான். எலிக்கடி நோய் வந்து கிறிஸ்தவன் சாக மாட்டான். மலேரியா வியாதி வந்து கிறிஸ்தவன் சாக மாட்டான். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஒரு நல்ல காரியம் சொல்லும் போதெல்லாம் அல்லேலூயா சொல்லுங்கப்பா, அப்பதான் கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்கும், உனக்கும் வராது. நீ கப்பல் தீர உனக்கு வந்துடும். அவ்வளவுதான், அமைதியா இருந்தா வந்துடும். தெரியுமா? ஸ்தோத்திரம். ரைட். வெளியின் மிருகங்களினால் உனக்கு சேதம் வராது. தீவிரவாதிகள் மூலமாய் உனக்கு சேதம் வராது. இப்ப வெளியின் மிருகம் எல்லாம் தீவிரவாதி வெளியில வர்றாங்க. இப்போ டெல்லியில அவுட்டு, அங்க அவுட்டு, இங்க அவுட்டு. அண்ணனூரை தொடாது. அப்படியே தொட்டாலும் நம்ம வீட்டை தொடாது. அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்கப்பா. அப்படி நான் எத்தனை ட்ரிப் சொல்லிக்கிறேன் பாருங்க. எப்பவும் 2வது வருஷம் ரன்னிங். இது 2வது வருஷம் ரன்னிங். கிணத்துல தண்ணி குறையவே இல்லை, நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்ப கூட நிறைஞ்சிக்கிட்டு இருக்கு தண்ணி. அல்லேலூயா. அதுக்கு முன்னால எல்லாம் தண்ணிக்கு கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கும், ஆனாலும் முழுமையா தட்டுப்பாடு இல்லை. நம் தேவன் நம்மோடு இருக்கிறாருல்ல. ஆனாலும் இப்ப தட்டுப்பாடே இல்லை. கரண்ட் சார்ஜ் தான் கூடிட்டு இருக்கு. என்ன பயங்கரமா எல்லாரும் உபயோகிக்கிறாங்கல்ல. சரி. ஆக வெளியின் மிருகங்களினால் சேதம் என்றால் தீவிரவாதிகள் மூலமாய் சேதங்கள் வராது. ஆக்சிடென்ட் மூலமாய் சேதங்கள் வராது. ஆக்சிடென்டே வராது கிறிஸ்தவனுக்கு, தெரியுமா? அல்லேலூயா. பத்தியா, இஸ்ரவேல் பிரதர் அல்லேலூயா சொல்லிட்டாரு. ஆக்சிடென்டே வராது. இஸ்ரவேல் பிரதர் அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரில ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக நம்ம ஸ்கூட்டர்ல வச்சு எடுத்து போங்கன்னு சொன்னோம். அவருக்கு லைசன்ஸ் இல்லை, ஒண்ணும் இல்லை, விசிட்டிங் கார்டு கையில் இல்லை. என்ன ஆக போதும் ஏதாவது போதும் நினைச்சிட்டு இருக்கிறேன் நான். விசிட்டிங் கார்டு கூட கொடுத்துட கூடாதான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஆனாலும் தேவனுடைய பிள்ளை ஒன்றும் அணுகாது. அதுக்காக சட்டத்துக்கு புறமா போக கூடாது, அது வேற விஷயம். ரைட் தானே? சரி. அதனால நிச்சயமாய் ஒன்னும் ஆகாது. இது 6வது காரியம். 7வது காரியம் தான், பாவம் நம்மை தொடாது. அப்படியே பாவம் நம்மை தொட்டாலும் நம்மை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. பாவம் நம்மை தொடாது, அப்படியே தொட்டாலும் நம்மை மேற்கொள்ளாது. யோசேப்பு உதாரணம். யோசேப்பு உதாரணம். யோசேப்பை நோக்கி பாவம் வந்தது, யோசேப்பை தொட முடியவில்லை. தாவீதை நோக்கி பாவம் வந்தது, தாவீது பாவத்தை தொட்டான், ஆனாலும் பாவத்திலிருந்து விடுதலையானான். அல்லேலூயா. ஆக தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், 7 விதமான இக்கட்டுகள் வந்தாலும் சரி, இதற்கு மேலே எத்தனை வந்தாலும் சரி, எத்தனை இக்கட்டுகள் வந்தாலும் சரி, என் தேவன் உன்னை தூக்கி எடுக்கிறார். நீ கவலையே பட வேண்டாம். நீ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, நான் நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். என்ன வந்தாலும் தேவன் என்னை எழுந்தரிக்க பண்ணுவார். அப்படிப்பட்ட விசுவாசம் உனக்கும் எனக்கும் தேவை. அப்படிப்பட்ட விசுவாசம் உனக்கும் எனக்கும் இல்லாதே போனால் நிச்சயமாய் நீ எழுந்திருக்கவே மாட்டாய். அல்லேலூயா. அல்லேலூயா. எழுந்திருக்கலாமா? எழுந்திருக்கலாமா? விழுந்த போயிட்டோம் இல்லை, எழுந்திருங்கள். ஸ்தோத்திரம். நம் தேவன் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பார். அல்லேலூயா.